தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, தமிழகத்தில பெண் காவலருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில், திமுக அரசில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று ஒரே நாள்ல சென்னை தாம்பரம் ஆணையரக காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 8 பேருடைய நகை பறிப்பு சம்பவங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பெண் உதவி ஆய்வாளர், 2 மளிகை கடை மற்றும் உணவகத்தில் இருந்த மகளிர்கள், குழந்தைக்கு உணவு ஊட்டக்கூடிய தாய் ஒருவர், அதே போன்று இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர் என்று அனைவரும் தங்களது நகைகளை பறிகொடுத்திருப்பது இந்த ஆட்சியாளர்களுடைய கையால் ஆகாத தனத்தை தான் காட்டுகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் காவலர் உட்பட யாரும் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளது என்பது வெட்கக்கேடான நிலையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த நிலைக்கு காரணமான நிர்வாக திறனற்ற அரசு தலைகுனிய வேண்டும் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நகைப்பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதற்கு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சுய விளம்பரங்களில் செலுத்தக்கூடிய அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்த வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் மூலமாக ஒரு கண்டனம் வலியுறுத்தலும் முன்வைத்திருக்கிறார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.